திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. பல போராட்டங்களுக்கு பிறகுதான் எம்ஜிஆர் கதாநாயகன் ஆனார். ஒரு படம் வெற்றினா 2 படம் தோல்வி. அப்படிதான் அவருக்கு சினிமா உலகம் இருந்தது. மலைக்கல்லன் படம் அப்போதுதான் வந்தது. நட்சத்திர அந்தஸ்தையும் கொடுத்தது. அப்போது இயக்குனர் T.R. ராமண்ணா எம்ஜிஆரை வைத்து ஒரு படத்தை உருவாக்க முடிவு செய்தார். அவர் எம்ஜிஆர், சிவாஜி என இருவரையும் இணைத்து கூண்டுக்கிளி என்ற படத்தை இயக்கினார். இந்த படத்தின் தோல்வி அடுத்தடுத்து இவர்களை இணையவிடாமல் செய்தது. இருதரப்பு ரசிகர்களுக்கும் இடையே மோதல் உருவானது. அதனால் இருவரும் இனி சேர்ந்து நடிப்பதில்லை என்ற முடிவுக்கு வந்தனர். T.R. ராமண்ணாவுக்கு எம்ஜிஆரை வைத்து எப்படியாவது ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டும் என நினைத்தார். அதனால் குலேபகாவலி என்ற படத்தை இயக்கினார். 1001 அற்புத இரவுகள் என்ற கதையை தழுவி எடுக்கப்பட்ட படம். அன்றைய வாலிப வயாகரா கனவுக்கண்ணி T.R. ராஜகுமாரி இயக்குனரின் சகோதரிதான். இவர்கள் இருவரும் இணைந்து குலேபகாவலி கதையை சினிமாவாக்க முடிவு செய்தனர். அந்த கதையின் முக்கிய கதாபாத்திரத்தில் T.R. ராஜகுமாரி நடிப்பது உறுதியானது. படத்தின் கதைப்படி குலேபகாவலி நாட்டில் அள்ளி தர்பார் நடத்தும் 3 இளம்பெண்களிடம் எம்ஜிஆரின் சகோதரர்கள் கொத்தடிமைகள் ஆக்கப்படுகின்றனர். எம்ஜிஆர் தனது புத்திசாலித்தனத்தால் அவர்களை மீட்டு பகாவலி மலரை எடுத்து வந்து தன் தந்தையின் கண்களுக்கு பார்வை கிடைக்க செய்கிறார். இதுதான் குலேபகாவலியின் கதை. படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வசூல் சாதனை படைத்தது. படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குனரும் T.R. ராமண்ணாவுக்கு குலேபகாவலி மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. ஆள்மயக்கி கதாபாத்திரத்தில் T.R. ராஜகுமாரி கனகச்சிதமாக நடித்திருந்தார். இவரோடு ராஜசுலோச்சனா, G. வரலட்சுமி, E.V. சரோஜா என அள்ளிராணிகள் ஆட்டம் போட்டனர். பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆனது. மயக்கும் மாலை பொழுதே நீ வாவா என்ற பாடல் கூண்டுக்கிளிக்காக எழுதப்பட்டது. K.V. மகாதேவன் இசையில் விந்தன் எழுதிய பாடல். இது அந்த படத்தில் பயன்படுத்தப்படவில்லை. அதற்கு பதிலாக குலேபகாவலியில் பயன்படுத்தப்பட்டது. படத்தின் இசையமைப்பாளர் MSV, பாடலை எழுதியவர் தஞ்சை ராமையா தாஸ். இந்த படத்தில் நிஜ புலியுடன் எம்ஜிஆர் மோதுகிறேன் என சொன்னார். கட்டி புரண்டு சண்டை போட்டார். நிஜ புலி கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்தது. ஆனாலும் வெற்றி வேண்டுமானால் நிஜ புலியுடன் சண்டை போட்டே ஆக வேண்டும் என உறுதியாக இருந்து நிஜ புலியுடன் சண்டை போட்டாராம். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.